நாம் இப்போ ஆரஞ்சு பழம் வச்சு நேச்சுரல் கேண்டி மிட்டாய் செய்யலாம். நான் ஒரு ஆரஞ்சு பழம் எடுத்திருக்கேன். அது பழத்தினுடைய அந்த ஃப்ரெஷ்ஷுக்கு தகுந்த மாதிரி நமக்கு அந்த சாறுகள் கிடைக்கும். நல்ல ஒரு பழம் மட்டும் நான் எடுத்திருக்கேன். நல்லா புளியும் போது அதாவது அந்த 100 கப்பில் எனக்கு 1 கப்பு இருக்குது. கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஏன்னா ஃபுல் எக்ஸ்ட்ராக்ட் தான். இதில் நம்ம தண்ணியே சேர்க்க போகிறதில்ல. இந்த ஆரஞ்சு சாறு எவ்வளவு இருக்கோ அதே அளவு சர்க்கரை. இதுக்கு வெல்லமெல்லாம் போடக்கூடாது, சர்க்கரை தான் போடணும். இதை கொஞ்சம் வடிகட்டும் போது அந்த 1-2 பல்ப்பை எடுத்துட்டோம்னா நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். அதனால் அதே அளவு சர்க்கரை, அந்த கப்பாலேயே சர்க்கரை. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி மோல்டு, சிலிக்கான் மோல்டு கிடைக்குது ரப்பரில். இதை நல்லா கொஞ்சம் சோப்பு தண்ணி போட்டு வாஷ் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம். அதை அடுப்பில் ஏற்றிட்டு இதில் சும்மா 4 சொட்டு நெய் போட்டு அந்த குழிகளில் தடவி விட்டுறலாம். இது உங்களுக்கு நிறைய டிசைனில் கிடைக்குது. நாங்கள் அப்போ 70ஸ்லலாம் இந்த ஆரஞ்சு மிட்டாய் இது போல் இருக்கும். அதனால் அதை நான் தேடி பிடிச்சி வாங்கினேன். பாருங்கள், இது ஒரு 3 நிமிஷம் கழித்து தண்ணியில் இப்படி விடுறோம். அது வதன்னு இருக்குது, கொலன்னு இருக்குது. இது பதம் இல்லை. ஒரு 2 நிமிஷம் விடுவோம். இனிமேல் சிம்மிலே வச்சுருக்கோம். பாருங்கள், இந்த அளவுக்கு நுரைச்சி வருது பாருங்கள். ரொம்ப ஒரு சின்ன நுரையா இந்த நேரத்தில் தான் உங்களுக்கு பதம் வந்துடும். இப்பையும் பார்க்குறோம், இப்போ கூட தொய்வாக தான் இருக்குது. நம்ம விடும்போது இப்படி ஸ்டிக்கு போல் தான் விடணும். இந்த மிட்டாய் எந்த கேண்டி செஞ்சாலும். இப்போ 3வது முறையாக நம்ம விடுறோம். கொஞ்சம் கெட்டியாக இருக்குது பாருங்கள். இப்படி ஒரு ஸ்டிக்கியாக இருக்குது. இப்போ நம்ம சிம்மில் தான் இருக்குது அடுப்பு. இப்போ எடுத்துடலாம். சவுண்டு கேட்குது உங்களுக்கு. நல்லா உருட்டவும் வருது. ஜூடாக உடனே அந்த குழிகளுக்குள்ளே ஊற்றிடுங்க. தனியாக ஒரு தட்டில் கூட லைட்டாக நெய்யை தடவி நல்லா அப்படியே ஊற்றி வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் தோசை மாதிரி பரவி வரும். அதில் உங்களை அந்த டூத் பிக்கு குச்சி இருக்கு இல்லையா, அது ஷார்ப்பாக இருக்க பக்கம் நம்ம கையில் பிடிக்கிற மாதிரி மொத்தமாக இருக்க பக்கத்தை நீங்கள் அதில் ஒரு அழுத்தி விட்டிங்கன்னா அப்படியே குச்சி மிட்டாய் மாதிரி வரும். என்கிட்ட இல்லை. உங்களுக்கு பட்ஸ் இருந்ததுன்னா கூட அந்த பஞ்செல்லாம் எடுத்துகிட்டு கழுவிட்டு அந்த ஸ்டிக்கை அப்படியே ஒட்ட வச்சிடலாம். இது உங்களுக்கு வருதான்னு பாருங்கள். அப்படி வரலன்னா ஒரு 10 நிமிஷம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துடலாம். நல்லா பாருங்கள், அப்படியே கிளாஸியாக அந்த பதம் மட்டும் கரெக்டாக எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக வரும். இது கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மை இருக்கும். சவுண்டு பாருங்கள், பிசுபிசுப்பு தன்மை இருக்கும். அதனால் சர்க்கரையை அரைச்சி அந்த தூளில் சவுண்டு போட்டு காமிக்கிறேன். அந்த தூளில் அப்படியே நல்லா பெரட்டி எடுத்து வச்சிடலாம். இது கூட நாங்கள் 80ஸ்லலாம் இப்படியே வாங்க மாட்டோம். இது போல் அந்த டிரான்ஸ்பரண்ட் ஃபாயிலில் வச்சு தருவாங்க. இப்போ அது நமக்கு அவைலபிளாக இருக்குது, எல்லா கடைகளில் கிடைக்குது. இந்த மிட்டாய்க்குன்னு இல்லை, நீங்கள் கொஞ்சம் காய்கறி இதெல்லாம் பாதியாக வெட்டிட்டீங்க. இப்போ பரங்கிக்காய் வாங்குறீங்க, அதை பாதியாக வெட்டிட்டீங்க. அதை அப்படியே ஒரு ரேப் பண்ணி நீங்கள் வைக்கலாம். இந்த மிட்டாயை எடுத்து அந்த சர்க்கரையில் அப்படி லைட்டாக தூவி விட்டு நம்ம இது போல் சாக்லேட்டாக செஞ்சிடலாம். இது போல் தான் நாங்கள் சாப்பிடும்போது 80s 70ஸ்லலாம் அட்டகாசமாக இருக்கும் இந்த ஆரஞ்சு மிட்டாய். இந்த பாலிதீன் கவரோட விலை பாருங்கள், நான் இதில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. மிட்டாய் ஒரு வேளை உங்களுக்கு சாஃப்டாக ஆயிடுச்சுன்னா, கடுக்குன்னு இல்லாமல் கிறிஸ்பியாக இல்லாமல் வந்துருச்சுன்னா, சிலர் உங்கள் வீட்டில் பெரியவங்க ரூட் கேனல் பல்லுக்கு பண்ணியிருப்பீங்க, பிரிட்ஜு போட்டிருப்பீங்க. அவங்கெல்லாம் அப்படி சாஃப்ட் ஆயிடுச்சுன்னா சாப்பிட வேணாம். ஏன்னா அந்த கேப் அந்த பிஸ்குங்கும்போது வந்துருங்கிறது உங்களுக்கே தெரியும். ஆனால் சப்பி சாப்பிட்லாம், கடிக்காமல் நீங்களுமே சப்பி சாப்பிட்லாம். அருமையான ருசியாக இருக்கும். நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.